ஹலோ எவ்ரிவன். இன்சூரன்ஸ் கிளைம் இதுதான் இந்த வீடியோவுடைய டாபிக். சிஎம்ஏ இன்டர் குரூப் 1 ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் இன்சூரன்ஸ் கிளைம், லாஸ் ஆஃப் ஸ்டாக் அண்ட் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் 2 டாபிக் இதில் இருக்குது இன்சூரன்ஸ் கிளைமில். ஸோ அமௌண்ட் ஆஃப் கிளைம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி சம் கேட்பாங்க. எய்தர் லாஸ் ஆஃப் ஸ்டாக் அல்லது லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த லாஸ் ஆஃப் ஸ்டாக் அண்ட் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் இது ரெண்டுலேயும் கிளைம் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு, அது எந்த ப்ரொசீஜரில் நம்ம கிளைம் பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் இன்சூரன்ஸ் கிளைம். இதில் லாஸ் ஆஃப் ஸ்டாக்கில் ஒரு 8 பாயிண்ட்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். அண்ட் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் ஒரு 12 பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலாக 20 முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு லாஸ் ஆஃப் ஸ்டாக்குக்கான முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். லாஸ் ஆஃப் ஸ்டாக், இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஸ்டாக்கு திடீர்னு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் எரிஞ்சு போயிடுது. அப்போ அந்த ஸ்டாக்குக்கு நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தோம்னா அதை நம்ம கிளைம் பண்ணுவோம். கிளைம் பண்ண வேண்டிய அமௌண்ட் என்ன அப்படிங்கிற கேல்குலேஷன் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லாஸ் ஆஃப் ஸ்டாக். எவ்வளவு ஸ்டாக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்டாக் அட் த டேட் ஆஃப் ஃபயர் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன டேட்டில் கையில் எவ்வளவு ஸ்டாக் இருக்குது அப்படின்னு கிளியராக நமக்கு ரெக்கார்ட்ஸ்லேருந்து தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. சம்டைம்ஸ் ரெக்கார்டும் சேர்ந்து எரிஞ்சிருக்கும், ஸ்டாக் ரெக்கார்ட்ஸும். அப்போ அந்த நேரத்தில் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு வச்சு ஃபயர் ஆகிற டேட்டில் எவ்வளவு ஸ்டாக் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கேல்குலேஷன் பண்ணணும். மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1ல் லாஸ் ஆஃப் ஸ்டாக்குடைய கேல்குலேஷன் என்ன வரும், என்னென்ன ஸ்டெப்புங்கிறது பார்க்குறோம். ஸ்டாக் அட் த டேட் ஆஃப் ஃபயர் என்னென்னு பார்த்துக்குறோம். அடுத்தது ஸ்டாக் சால்வேஜ்னா மொத்தமும் எரிஞ்சு போகாமல் ஏதாவது கொஞ்சம் காப்பாற்றிருப்பாங்கல்ல ஸ்டாக்கு, அது சேவ் பண்ண ஸ்டாக்கு, அதனுடைய வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன டேட்டில் கையில் எவ்வளோ ஸ்டாக் இருந்திருக்கு, அதில் டேமேஜ் ஆகாமல் எவ்வளவு ஸ்டாக் சேவ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாக் சால்வேஜ், அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது தான் எவ்வளவு ஸ்டாக்கு லாஸ் ஆகிருக்குங்கிறதுக்கான வேல்யூ. இப்போ ஸ்டாக் அட் த டேட் ஆஃப் ஃபயர் இதையும் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்த அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். ஃபயர் ஆன டேட்டில் கையில் எவ்வளவு ஸ்டாக் இருக்குது, அதோட இன்சூரன்ஸ் பாலிசி என்ன வேல்யூக்கு எடுத்திருக்கோமோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப இன்சூரன்ஸ் பாலிசி சம் அஷ்யூர்டு வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா அது அண்டர் இன்சூரன்ஸ். அந்த கேஸில் ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணி தான் அமௌண்ட் ஆஃப் கிளைம் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த லாஸ் ஆஃப் ஸ்டாக் கண்டுபிடிச்சிடலாம். ஓவர் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஸ்டாக் அட் த டேட் ஆஃப் ஃபயரை விட இன்சூரன்ஸ் பாலிசி வேல்யூ கூட இருந்ததுன்னா லாஸ் ஆஃப் ஸ்டாக் இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோமோ இதை அப்படியே நம்ம கிளைம் பண்ண முடியும். அதர்வைஸ் இந்த அமௌண்ட் ஆஃப் கிளைம் ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணணும். in the case of under insurance policy value, that is sum assured value less than stock at the date of fire இருந்ததுன்னா. இந்த கேஸில் ஆக்சுவல் லாஸ் ஆஃப் ஸ்டாக் எவ்வளவோ அதை போட்டுட்டு இன்ட்டு அமௌண்ட் ஆஃப் பாலிசி டிவைடட் பை வேல்யூ ஆஃப் ஸ்டாக் அட் த டேட் ஆஃப் ஃபயர் எப்படி போடும்போது இந்த அமௌண்ட் ஆஃப் கிளைம் ப்ரப்போர்ஷனேட், இந்த ஆக்சுவல் லாஸுங்கிறது ப்ரப்போர்ஷனேட்டாக குறைஞ்சு எவ்வளோ அமௌண்ட்டு கிளைம் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். ஸோ ஆக்சுவல் லாஸை அப்படியே நம்ம கிளைம் பண்ணுறதா இருந்தால் ஓவர் இன்சூரன்ஸாக இருக்கணும், அல்லது கையில் எவ்வளவு ஸ்டாக் அன்றைக்கி ஃபயர் ஆகிற டேட்டில் இருக்கோ அதுவும் இன்சூரன்ஸ் பாலிசி அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும், அல்லது அதை விட பாலிசி வேல்யூ கூட இருக்கணும். அண்டர் இன்சூரன்ஸாக இருந்ததுன்னா ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணி ஆக்சுவல் லாஸை ப்ரப்போர்ஷனேட்டாக நம்ம குறைக்கிறோம். ஸோ கிளைம் பண்ணுற அமௌண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சி வரும். ஆக்சுவல் லாஸ் இன்ட்டு அமௌண்ட் ஆஃப் பாலிசி டிவைடட் பை வேல்யூ ஆஃப் ஸ்டாக் அட் த டேட் ஆஃப் ஃபயர். ஸோ லாஸ் ஆஃப் ஸ்டாக் கிளைம் அமௌண்ட் கண்டுபிடிக்க இவ்வளவு தான் ஸ்டெப்பு. ஸ்டாக் அட் த டேட் ஆஃப் ஃபயர், ஸ்டாக் சால்வேஜ்டு மைனஸ் ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா லாஸ் ஆஃப் ஸ்டாக் கிடச்சிரும். பட் இதில் என்ன சொன்னோம், டேட் ஆஃப் ஃபயர் என்னைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சோ அன்றைக்கி கையில் இருக்கிற ஸ்டாக்கு எவ்வளவுன்னு தெரியலன்னா நமக்கு அடுத்த கேல்குலேஷன் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த அக்கௌண்டிங் இயர் ஏப்ரல் 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த டேட்லேருந்து ஆக்சிடென்ட் ஆன டேட் வரைக்கும். சப்போஸ் அக்கௌண்டிங் இயர் ஜனவரி 1லேருந்து இருந்ததுன்னா அதுலேருந்தும் வரலாம், ஜனவரி 1லேருந்து ஆக்சிடென்ட் ஆன டேட் வரைக்கும். ஸோ இது ஒரு இயர் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலை, ஜஸ்ட் ஃபார் கேல்குலேஷன் பர்பஸ்க்காக மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால் இதை மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஜென்ரலாக என்னென்னலாம் போடுவோம், ஓப்பனிங் ஸ்டாக் போடுவோம், பர்ச்சேசஸ் போடுவோம், இது ரெண்டும் டெபிட் சைடில். கிரெடிட் சைடில் சேல்ஸும் க்ளோசிங் ஸ்டாக்கும் போடுவோம். கிராஸ் ப்ராஃபிட் பேலன்சிங் ஃபிகராக கிடைக்கும். பட் இந்த கேஸில் என்ன பண்ணணும்னா மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் என்னென்னு தெரியறதுக்காக தான் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டே ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஏன்னா ஸ்டாக் ரெக்கார்ட்ஸ் எரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன டேட் வரைக்கும் அந்த இயருடைய அக்கௌண்டிங் பீரியட் ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபயர் ஆக்சிடென்ட் டேட் வரைக்கும்
மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக் பேலன்சிங் ஃபிகராக கிடைக்கணும்னா கிராஸ் ப்ராஃபிட் இங்கே போடணும். கிராஸ் ப்ராஃபிட் எதை பேஸ் பண்ணி போடலாம், லாஸ்ட் இயருடைய கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டு, லாஸ்ட் இயருடைய கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் போட்டோம்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேட் கிடைக்கும். அந்த ரேட்டை இந்த பீரியடுக்கான சேல்ஸில் அப்ளை பண்ணுறப்ப கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த கிராஸ் ப்ராஃபிட் இங்கே போட்டதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்கு பேலன்சிங் ஃபிகராக கிடைக்கும். இதுதான் ஸ்டாக் அட் த டேட் ஆஃப் ஃபயர். சப்போஸ் கொஸ்டினில் இந்த கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறப்ப சில சமயம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் இயரை விட கரண்ட் இயரில் கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டு வந்து கொஞ்சம் கூடுது, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாமே கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 3, குட்ஸ் இன் டிரான்சிட் ஆர் குட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சஸ் ஆர் கன்சைனிங். இப்போ குட்ஸ் இன் டிரான்சிட் அப்படிங்கிறப்ப ஒரு பொருளை நம்ம குட்ஸை வாங்கியிருக்கோம், பட் அதை பர்ச்சேஸில் காமிச்சாச்சு, ஆனால் இன்னும் கையில் ஸ்டாக்காக வந்து சேரலை. அப்போ அந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம பார்க்குறது க்ளோசிங் ஸ்டாக் தானே கண்டுபிடிக்கிறோம், அந்த டேட் ஆஃப் ஃபயர் எவ்வளவுன்னு. ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் இன் டிரான்சிட்டை பர்ச்சேசஸில் இருந்து மைனஸ் பண்ணணும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டோ மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோ அதில் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் இன் டிரான்சிட்டை பர்ச்சேஸ்லேருந்து மைனஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக வேறு விதமாக எப்படி காமிக்கலாம், பர்ச்சேஸ்லேருந்து மைனஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரேடிங் அக்கௌண்ட் அல்லது மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் காமிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், குட்ஸ் சோல்டு பட் yet to be delivered. குட்ஸ் சேல் பண்ணியாச்சு பட் நாட் டெலிவர்ட் அல்லது yet to be delivered, இன்னும் அதை டெலிவரி பண்ணலை. இப்போ ஸ்டாக்கு நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம குட்ஸை சேல் பண்ணியிருக்கோம், இன்னும் டெலிவரி பண்ணலை கஸ்டமருக்குங்கிறப்ப கையில் ஸ்டாக் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அப்போ அதை ஸ்டாக்கில் ரெஃப்ளெக்ட் ஆகணும்னா என்ன செய்யணும், சேல் வேல்யூ ஆஃப் சச் குட்ஸ் டிடக்டட் ஃப்ரம் த சேல்ஸ் ஃபிகர். சேல்ஸ்லேருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிடணும். எவ்வளோ குட்ஸ் இன்னும் டெலிவரி பண்ணாமல் இருக்கமோ சேல்ஸ் ஆனதை அது சேல்ஸ்லேருந்து டிடக்ட் பண்ணிடணும் in trading or memorandum trading account. அடுத்தது குட் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ். சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ்னால் கஸ்டமருக்கு குறிப்பிட்ட டைம் கொடுத்து இந்த டைமுக்குள்ளே இந்த குட்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். அதுதான் சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ். இப்போ ஃபஸ்ட்டு டைம் கஸ்டமருக்கு குட்ஸை சென்ட் பண்ணுறப்ப சேல்ஸ்னு என்ட்ரி போட்டுருவாங்க பிஸ்னஸில். அவங்க கஸ்டமருக்கு 1 வீக் ஆர் 10 days டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டயத்துக்குள்ளே கஸ்டமர் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணிக்கலாம்னு அவங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கும். பட் கஸ்டமர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல, இன்னும் டைம் முடியல அப்படிங்கிறப்ப இதை எப்படி நம்ம இங்கே காமிக்கிறது, காஸ்ட் ஆஃப் சச் குட்ஸ் இஸ் டு பி டிடக்டட் ஃப்ரம் த பர்ச்சேசஸ். என்ன குட்ஸை அப்ரூவல் பேசிஸில் அனுப்பிச்சிருக்காங்களோ அதனுடைய காஸ்ட் வேல்யூவை பர்ச்சேசஸ்லேருந்து மைனஸ் பண்ணிடணும். அதனுடைய சேல் வேல்யூவை, இந்த குட்ஸுடைய சேல் வேல்யூவை சேல்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணிடணும். சேல்ஸ்லேருந்து சேல் வேல்யூ மைனஸ் பண்ணிடுறோம், பர்ச்சேஸ்லேருந்து காஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணிடுறோம். எதனுடைய சேல் வேல்யூ காஸ்ட் வேல்யூ, எந்தெந்த குட்ஸ் எல்லாம் அப்ரூவல் பேசிஸில் அனுப்பிச்சிருக்கோமோ அதனுடையது. ஸோ இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் அட் த டேட் ஆஃப் ஃபயர் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். தென் சேஞ்ச் இன் ப்ரைஸ் லெவல். இப்போ ப்ரைஸ் லெவல் சேஞ்ச் ஆகிருக்கு, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், போன வருஷம் பர்ச்சேஸ் பண்ணினது ஒரு 100 rupees அப்படின்னா இந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணது 110 rupeesனு இருக்கலாம். அதே மாதிரி சேல்ஸுடைய ப்ரைஸும் சேஞ்ச் ஆகிருக்கலாம், இன்க்ரீஸோ டெக்ரீஸோ ஆகிருக்கலாம். இப்போ அந்த ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸாக இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இது எதுக்காக நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டு, பாஸ்ட் இயருடைய கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டை தான் கரண்ட் பீரியடுடைய சேல்ஸில் அப்ளை பண்ணி கிராஸ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறோம். பேலன்சிங் ஃபிகராக க்ளோசிங் ஸ்டாக்காக கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது பாஸ்ட் இயருடைய ப்ரைஸ் லெவலுக்கு இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் இயரில் ப்ரைஸ் லெவல் சேஞ்ச் ஆகும்போது அந்த ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டை அப்ளை பண்ணணும். அப்போ சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த பர்பஸ்க்கு ஸ்டாக் ப்ரைஸிங்க்கு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அல்லது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த மாதிரி மெத்தடை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரைஸ் சேஞ்சஸ் டு பி நல்லிஃபைடு, அதை சரி பண்ணிடணும். அதை நல்லிஃபை பண்ணணும்னா பாஸ்ட் இயருடைய ப்ரைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டு நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்டாக் கண்டுபிடிக்கிறப்ப கரண்ட் இயர் ப்ரைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். ஓவர் வேல்யூ ஆர் அண்டர் வேல்யூடு ஸ்டாக். இப்போ ஸ்டாக்குடைய வேல்யூவை கூடவோ குறையவோ வேல்யூவேஷன் பண்ணியிருந்தால் அதையுமே இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்டாக் ஹையர் வேல்யூ அல்லது லோயர் வேல்யூ, எதை விட ஹையர் ஆர் லோயர், காஸ்ட்டை விட ஹையராகவோ லோயராகவோ வேல்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ இது நார்மல் கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ இங்கே ப்ரைஸ் லெவலுக்கு சொன்ன மாதிரியே தான் இப்போ ஸ்டாக் அண்டர் வேல்யூ ஆகிருக்கிறப்ப அண்டர் வேல்யூவேஷன் அமௌண்ட் எவ்வளவோ, எந்த அளவுக்கு ஸ்டாக் வேல்யூ அண்டர் வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்களோ அதை திருப்பியும் ஆட் பண்ணணும். அதனால் அப்போ தான் நமக்கு ஸ்டாக்குடைய காஸ்ட் வேல்யூ அரைவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஓவர் வேல்யூவேஷன் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு ஓவர் வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை அந்த ஸ்டாக் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் ஸ்டாக்குடைய காஸ்ட்டை நம்ம அரைவ் பண்ண முடியும். அப்படி இருந்தால் தான் கரெக்டான நார்மல் கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டு கிடைக்கும்.
இந்த ஓவர் வேல்யூடு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்குடைய அன்சோல்டு போர்ஷன் அதை சேல் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அதையுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் கிராஸ் கிளைம் அன்சோல்டு போர்ஷன். ஏன்னா இதுவும் ஸ்டாக்கில் இருக்கும்ல, அந்த ஓவர் வேல்யூடு அண்டர் வேல்யூடு ஸ்டாக் வந்து சேல் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா அது அன்சோல்டு போர்ஷன், அதுவும் ஸ்டாக்கில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் கிளைம் வேல்யூ பார்க்குறதுக்கு லாஸ் ஆஃப் ஸ்டாக்கில். அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் நம்பர் 8, அப்நார்மல் டிஃபெக்டிவ் யூஷுவல் செல்லிங் லைன் ஐட்டம்ஸ். அப்நார்மல் ஐட்டம், டிஃபெக்டிவ் ஐட்டம் அல்லது அன்யூஷுவல் செல்லிங் லைன் ஐட்டம். நார்மலாக என்ன சேல்ஸ் நடக்குமோ அதை விட வித்தியாசமாக ஒரு ஸ்டாக்கு அல்லது ஒரு குட்ஸை நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா அது டிஃபெக்டிவாக இருக்கலாம் அல்லது அப்நார்மலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம். அந்த மாதிரி கேஸில் நார்மல் கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு அந்த குட்ஸை வந்து சேல் பண்ண முடியாது அப்நார்மல் ஐட்டம் டிஃபெக்டிவ் ஐட்டமாக இருந்ததுன்னா. ஸோ அதுக்கு யூஷுவல் ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, அது அன்யூஷுவல் ஆர் அப்நார்மல் ஐட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நார்மல் சேல்ஸுக்கான நார்மல் கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டு தான் நம்ம லாஸ்ட் இயர்லேருந்து இங்கே அப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த அன்யூஷுவல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்லேயோ அல்லது பர்ச்சேசஸ்லேயோ அல்லது சேல்ஸ்லேயோ எதுலேயாவது இந்த மாதிரி அன்யூஷுவல் ஐட்டம் அல்லது அப்நார்மல் ஐட்டம் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே அதிலிருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் நம்ம கிராஸ் ப்ராஃபிட் அப்ளை பண்ணோம். கடைசியாக க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறப்ப இந்த அன்யூஷுவல் அப்நார்மல் ஐட்டம் ஏதாவது ஸ்டாக்கில் இருந்துச்சுன்னா அதனோட வேல்யூவையும் சேர்த்து தான் நம்ம ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் கண்டுபிடிக்கணும். இது மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் இல்லை, லாஸ்ட் இயருடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டாலும் அங்கேயுமே நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், காலம்னார் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஷோயிங் நார்மல் அண்ட் அப்நார்மல் ஐட்டம் ரெண்டுக்குமே தனித்தனி காலம், நார்மல் ஐட்டம் அப்நார்மல் ஐட்டம் ரெண்டுக்குமே காலம் வேஸாக போட்டும் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ லாஸ் ஆஃப் ஸ்டாக் 8 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் இந்த லாஸ் ஆஃப் ஸ்டாக் அப்படிங்கிறதுல எப்படி அமௌண்ட் ஆஃப் கிளைம் நம்ம கேல்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். லாஸ் ஆஃப் ஸ்டாக்குக்கு அப்புறம் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பார்க்குறோம். இப்போ ஸ்டாக் லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப அதுக்கான இன்சூரன்ஸ் கிளைம் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இப்போ பார்த்தோம். இப்போ ஸ்டாக் லாஸ் ஆனால் என்ன ஆகும், பிஸ்னஸோடைய சேல்ஸ் அஃபெக்ட் ஆகும். சேல்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகும். அதனால் இந்த ப்ராஃபிட் பாலிசியும் எடுக்கிறாங்க, லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலிசி. இதை கான்சிக்வென்ஷியல் லாஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த கிளைம் கண்டுபிடிக்க ப்ரீவியஸ் அக்கௌண்டிங் பீரியடுடைய கிராஸ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். இந்த கேஸில் கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ப்ரீவியஸ் அக்கௌண்டிங் பீரியடுடைய நெட் ப்ராஃபிட், அதில் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அப்படின்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லலாம், இன்ஷூர்டு ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் இருக்குது போன வருஷத்தில் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ஆஃப் த ப்ரீவியஸ் அக்கௌண்டிங் பீரியட் ப்ளஸ் இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஒருவேளை நெட் லாஸ் இருந்ததுன்னா என்ன வரும், இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸில் இருந்து மைனஸ் பண்ணணும். எந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும், நெட் லாஸ் இன்டூ இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் பை ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னால் இன்ஷூர்டு ப்ளஸ் அன்இன்ஷூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ். இதிலிருந்து நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். தென் ஸ்டெப் 2, இதில் அடுத்த பாயிண்ட்டு, இப்போ கிராஸ் ப்ராஃபிட் போன வருஷத்துக்கு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய கிராஸ் ப்ராஃபிட் ரேட் கண்டுபிடிக்கணும். இப்போ லாஸ்ட் இயருடைய கிராஸ் ப்ராஃபிட் லாஸ்ட் இயருடைய சேல்ஸ் ரெண்டையும் டிவைட் பண்ணினா we will get the கிராஸ் ப்ராஃபிட் ரேட். அடுத்த பாயிண்ட்டு ஷார்ட் சேல்ஸ். ஷார்ட் சேல்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கணும். ஷார்ட் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் மைனஸ் ஆக்சுவல் சேல்ஸ். ஸ்டாண்டர்ட் டேர்ன் ஓவர் அல்லது ஆக்சுவல் டேர்ன் ஓவர்னு சொல்லலாம். இதனுடைய டிஃப்ரென்ஸை நம்ம ஷார்ட் சேல்ஸ்னு சொல்கிறோம். ஆக்சுவல் டேர்ன் ஓவர் ஃபார் த இன்டெமினிட்டி பீரியட். இந்த ஸ்டாண்டர்ட் டேர்ன் ஓவர் ஆக்சுவல் டேர்ன் ஓவர் ஃபார் த இன்டெமினிட்டி பீரியட். இன்டெமினிட்டி பீரியட்னா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து பிஸ்னஸ் திருப்பி நார்மலாக ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் எடுக்குதோ அந்த டிஸ்லொகேஷன் பீரியட், அதை தான் இன்டெமினிட்டி பீரியட்னு சொல்லுவோம். ஸோ கரண்ட் பீரியடில் ஃபயர் ஆனதில் இருந்து திருப்பி பிஸ்னஸ் பழையபடி ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்ததோ இதே பீரியடில் லாஸ்ட் இயரில் எவ்வளவு டேர்ன் ஓவரோ அதை ஸ்டாண்டர்ட் டேர்ன் ஓவர்னு சொல்லுவோம். சப்போஸ் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது தேவை அப்படின்னா, இப்போ லாஸ்ட் இயரை விட கரண்ட் இயரில் சேல்ஸில் ட்ரெண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அல்லது குறைஞ்சிருக்கு அல்லது ப்ரைஸ் லெவல் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தால் அதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ தேர்ட் பாயிண்டில் ஷார்ட் சேல்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறோம், ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் மைனஸ் ஆக்சுவல் சேல்ஸ். அடுத்தது கிராஸ் ப்ராஃபிட் லாஸ்ட் ஆன் ஷார்ட் சேல்ஸ். எவ்வளவு சேல்ஸ் நமக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஷார்ட் சேல்ஸ். லாஸ்ட் இயரில் ஸ்டாண்டர்டாக இவ்வளவு டேர்ன் ஓவர் இவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு இந்த இன்டெமினிட்டி பீரியடில், பட் கரண்ட் பீரியடில் இவ்வளவு தான் ஆக்சுவல் சேல்ஸ் ஆகிருக்கு டியூ டு ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த டிஸ்லொகேஷன் பீரியடில். அப்போ இவ்வளவு சேல்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த குறைஞ்ச சேல்ஸில் எவ்வளவு கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு லாஸ் ஆகிருக்குங்கிறது தான் இந்த ஸ்டெப்பு. பாயிண்ட் நம்பர் 4, கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு லாஸ்ட்டு.
ஷார்ட் சேல்ஸ் இன்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் ரேட். இங்கே கண்டுபிடிச்ச கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டையும் இங்கே கண்டுபிடிச்ச ஷார்ட் சேல்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 5ல் நம்ம கிளைம் பண்ணக்கூடிய அமௌண்ட், லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலிசியில் கிளைம் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன் கிராஸ் ப்ராஃபிட் லாஸ்ட்டு. அடுத்தது அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் நம்ம எவ்வளவு இன்கர் பண்ணியிருக்கோமோ, ஏன்னா ஃபயர் ஆனதுக்கு அப்புறமா சேல்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்து ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, கொஞ்சமாவது சேல்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்காக அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணியிருப்போம். அந்த அடிஷனல் எக்ஸ்பென்சஸை நம்ம கிளைம் பண்ணலாம். பட் அது அட்மிசிபிள் அமௌண்ட் எவ்வளவோ அதை தான் கிளைம் பண்ண முடியும். அட்மிசிபிள் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் 3 அமௌண்ட்டு கண்டுபிடிச்சு இதில் லீஸ்ட் எதுவோ இதுதான் அட்மிசிபிள். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவலாக அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இன்கர் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டு. செகண்ட் ஒன் சேல்ஸ் டியூ டு அடிஷனல் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஆக்சுவல் டர்ன் ஓவர் தான் நார்மலாக அடிஷனல் சேல்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். சேல்ஸ் டியூ டு அடிஷனல் எக்ஸ்பென்சஸ், கூட செலவு பண்ணினதுனால நமக்கு இந்த சேல்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அது அடிஷனல் சேல்ஸ். அதில் கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டை அப்ளை பண்ணணும். மூணாவது ஆக்சுவல் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் இன்ட்டு நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ப்ளஸ் டிவைடட் பை நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். அப்போ நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னா என்ன? இதை கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லலாம். இப்போ நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னா இதை நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ப்ளஸ் அன்இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ்னு பிரிக்கலாம். அப்படி பிரிக்கிறப்ப இந்த ஃபார்முலாவை வேறு விதமாக சொல்லும்போது கிராஸ் ப்ராஃபிட் மேலே கீழே கிராஸ் ப்ராஃபிட் ப்ளஸ் அன்இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இந்த 3 அமௌண்ட்டில் எது லீஸ்ட்டோ அது அட்மிசிபிள் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ், அதுவும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்டு இது ரெண்டையும் நம்ம கிளைம் பண்ணுறோம். ஸோ கேல்குலேஷன் ஆஃப் கிராஸ் கிளைம் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் லாஸ்ட் ஒன்று அண்ட் அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ் ஃபார் இன்சூரன்ஸ் கிளைம். இந்த 2 அமௌண்ட்டையும் கிளைம் பண்ணும்போது சேவிங்ஸ் இன் ஸ்டாண்டிங் சார்ஜஸ், இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் இதில் நம்ம ஏதாவது அமௌண்ட்டு செலவு பண்ணாமல் சேவ் பண்ணியிருந்தோம்னா அதை மைனஸ் பண்ணணும். சேவிங்ஸ் இன் ஸ்டாண்டிங் சார்ஜஸை மைனஸ் பண்ணணும். இதுதான் கிராஸ் கிளைம். இப்போ இன்சூரபிள் வேல்யூ ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்சூரபிள் வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்ணணும். இன்சூரபிள் வேல்யூ இங்கே என்ன? அட்ஜஸ்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் இன்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் ரேட். ஆனுவல் டர்ன் ஓவர் அப்படின்னா என்னைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கோ அதுக்கு நாள் வரைக்கும் 12 மந்த்ஸ் முடிகிற மாதிரி அந்த 1 இயருக்கான ஆனுவல் டர்ன் ஓவர் தான் இங்கே சொல்கிறாங்க. இது அட்ஜஸ்டட் அப்படிங்கிறப்ப ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி ட்ரெண்டிங் ஏதாவது கொடுத்துருந்தாலோ அல்லது ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ்னு ஏதாவது கொடுத்துருந்தா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு வர அட்ஜஸ்டோட ஆனுவல் டர்ன் ஓவர் இன்டூ கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டு. ஸோ இந்த வேல்யூ தான் இன்சூரபிள் வேல்யூ. இதையும் பாலிசி எவ்வளோ வேல்யூக்கு எடுத்திருக்கோமோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். பாலிசி வேல்யூ இந்த இன்சூரபிள் வேல்யூவை விட கம்மியாக இருந்ததுன்னா அது அண்டர் இன்சூரன்ஸ், அங்கே ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணணும். இன்சூரபிள் வேல்யூ கிரேட்டர் தென் பாலிசி வேல்யூவாக இருந்ததுன்னா ஆவரேஜ் கிளாஸ் இஸ் அப்ளிகபிள். இப்போ ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணணும்னா இந்த கிராஸ் கிளைம் நமக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக குறையும். என்ன மாதிரி குறையும்? கிராஸ் கிளைம் இன்டூ பாலிசி வேல்யூ பை இன்சூரபிள் வேல்யூ, இவ்வளவு தான் நமக்கு நெட் கிளைமாக கிடைக்கும். ஒருவேளை பாலிசி வேல்யூ கூட இருக்குது, இன்சூரபிள் வேல்யூவை விட பாலிசி வேல்யூ கூடவே நம்ம வாங்கியிருக்கோம் பாலிசி அப்படின்னா அங்கே ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை ஆகாது. இந்த கிராஸ் கிளைம் தான் நமக்கு டோட்டலாக கிளைம் பண்ணிக்க முடியும். கிராஸ் கிளைமை அப்படியே நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். நெட் கிளைம் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் கிளைம். வேறு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டெப்பு பார்த்தோம், என்ன மாதிரி கிளைம் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்னு பார்த்தோம். அதில் 8 பாயிண்ட்ஸ் கிட்ட பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 4 முக்கியமான பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ அடிஷனல் சேல்ஸ் டியூ டு அடிஷனல் எக்ஸ்பென்சஸ்ன்னு தனியாக எதுவும் கொடுக்கலன்னா என்டையர் சேல் ஹஸ் பின் அட்டைன்ட் டியூ டு அடிஷனல் எக்ஸ்பென்சஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஆக்சுவல் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை அப்படியே அடிஷனல் சேல்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடிஷனல் சேல்ஸ் டியூ டு அடிஷனல் எக்ஸ்பென்சஸ்ன்னு தனியாக கொடுக்கலன்னா என்டையர் சேல், தட் இஸ் ஆக்சுவல் சேல் ஹஸ் பின் டேக்கன் டு பி அடிஷனல் சேல்ஸ். அடிஷனல் எக்ஸ்பென்சஸ்னால வந்த சேல்ஸ்னு அதை எடுத்துக்கலாம். ஒன்று. இன்னொன்று, ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அப்படின்னா என்ன? இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்த பாயிண்ட் தான். இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ப்ளஸ் அன்இன்சூர்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் அஸ்யூம் ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ஆர் இன்சூர்டு. சம்மில் சில சமயத்தில் எந்த ஸ்டாண்டிங் சார்ஜஸ் இன்சூர்டு அன்இன்சூர்டுங்கிறது தெளிவாக கொடுக்காம இருந்திருக்கலாம். அப்போ ஆல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இன்சூர்டுன்னு நம்ம அசம்ஷன் எடுத்துக்கலாம். பட் இதை ஆன்சரில் நோட்டில் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காததுனால கொடுத்துருக்கிற எல்லா ஸ்டாண்டிங் சார்ஜஸுமே இன்சூர்டு அப்படின்னு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டை மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் இயர்ஸ் உடைய சேல்ஸை தனியாக காமிச்சிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா சேல்ஸ் உடைய ட்ரெண்டை கேல்குலேஷன் பண்ணுறதுக்காக. இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸ் உடைய சேல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதை வச்சு நம்ம ட்ரெண்டு பார்க்கணும், எத்தனை பர்சன்டேஜ் அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. இதை பேஸ் பண்ணி தான் அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர்
நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர்லேயோ அல்லது ஆனுவல் டர்ன் ஓவர்லேயோ அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி சேல்ஸுடைய ட்ரெண்டை வச்சு நம்ம கேல்குலேஷன் பண்ணுற மாதிரியும் கொஸ்டினில் கொடுக்கலாம். அதர்வைஸ் டேரெக்டாகவே இத்தனை பர்சன்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், 10%, 5% கொடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சில சமயம் பாஸ்ட் இயர்ஸுடைய சேல்ஸ் கொடுத்து அதிலிருந்து சேல்ஸ் ட்ரெண்டை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆனுவல் டர்ன் ஓவரில் ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவரில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது லாஸ் ஆஃப் ஸ்டாக் அண்ட் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட், இன்சூரன்ஸ் கிளைம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் டோட்டலாக ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 20 பாயிண்ட்ஸில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.